இருமல் வருது சார், சளி வர்ற மாதிரி இருக்குது, உள்ள சளி இருக்குன்னு தெரியுது, ஆனால் வெளியில் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்? அதாவது இதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் இருக்குது. சளி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கும், பட் ஆனால் ஆக்சுவலாக சளி உள்ளே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கு வந்து பொதுவாக காற்றுக்குழாய் வீக்கம் மாதிரி காசஸ் இருக்கும். அதுக்கான மெடிசின்ஸ் கொடுத்தா பிக்கப் ஆகிடும். இன்னொரு கேட்டகரி இருக்குது, பிராங்கியக்டேசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உள்ளே இருக்கிற காற்றுக்குழாய்கள் விரிஞ்ச நிலையில் இருக்கும். அதில் வந்து நார்மலாக உற்பத்தியாகிற சளி வந்து உள்ளே தேங்கி நிற்கும். அந்த தேங்கி நிற்கிற சளியை வெளியில் கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு சில ஸ்டெப்ஸ் பண்ணணும். ஸோ அதை பண்ணோன்னா வெளியில் வரும், பண்ணலைன்னா வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் கம்மியாகும். அது உள்ளேயே இருக்கும், இருக்கிறனால அதில் கிருமி வளரும், இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ இதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது. அதை வந்து ஏசிபிடி அப்படின்னு சொல்லுவோம், ஆக்டிவ் சைக்கிள் ப்ரீதிங் டெக்னிக் அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக இப்போ உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு ஆழமாக மூச்சை மூக்கு வழியாக இழுத்து வாய் வழியாக வெளியில் விடணும். நல்லா மூச்சை நல்லா மூக்கு வழியாக ஆழமாக இழுத்துட்டு வாய் வழியாக வெளியில் தொடர்ச்சியாக பொறுமையாக மூச்சை வெளியில் விடணும். இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 மூச்சு பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதே மூச்சை வந்து மூக்கு வழியாக நல்லா ஆழமாக இழுத்து உதட சுருக்கிக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பொறுமையாக காற்று ஃபுல்லாக வெளியில் வர மாதிரி உதட சுருக்கிக்கிட்டு ஒரு டீ காஃபி பால் ஆத்துறப்ப எப்படி நம்ம ஊதுவோமோ அந்த மாதிரி ஃபுல்லாக வெளியில் விடணும். இந்த மாதிரி ஒரு 5 மூச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதே மாதிரி மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளியில் ஊதுறத ஒரே மூச்சாக ஊதாமல் இந்த மாதிரி வெளியில் ஊதுறத ஒரே மூச்சு தான், ஆனால் பிரித்து 4-5 மூச்சாச்சு ஊதுற மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸாக பண்ணலாம். இந்த மாதிரி உள்ள சளி இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் வெளியேற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த நேரம் என்ன பண்ணோம்னா, இருமக்கூடாது, டேரெக்டாக ஹஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கும், அதில் மிஸ்ட்டு வர வைக்கிறதுக்கு அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு 5 மூச்சு நல்லா மூச்சை நல்லா இழுத்து அப்படின்ட்டு ரிப்பீட்டடாக ஒரு 4 to 5 டைம்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் தொண்டை வரைக்கும் கொஞ்சம் சளி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் ஃபுல் இருமலாக இருமாமல் ஒரு பாதி இருமல் மாதிரி இந்த மாதிரி ஒரு பார்ஷியல் இருமலாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் தொண்டைக்கு சளி வரும். அதை வந்து நம்ம நல்லா வந்துச்சுன்னா அப்படியே துப்பிடலாம், இல்லை 1 or 2 இருமல் பண்ணி துப்பலாம். இது எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, சளி உள்ளே இருந்தது நல்லா இருமுனாலும் வரும், பட் ரிப்பீட்டடாக நம்ம இருமிகிட்டே இருக்கிறனால இருமலுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது உண்டாகும். ரிப்பீட்டடாக இருமுறப்போ ஒரு செஸ்ட் வலிக்கிற மாதிரி ஆகும், தலை வலிக்கும் ஒரு சிலருக்கு. ரொம்ப ரேராக நியூமோதராக்ஸு, நியூமோமீடியாஸ்டெனம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் கூட வரலாம். ஒரு சிலருக்கு கண்ணெல்லாம் ரெட் ஆகும், சப்கன்ஜங்டிவல் ஹெமரேஜ்ன்ட்டு கண்ணில் இருக்கிற ரத்த குழாய்கள் வெடிக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கூட இருக்கிறவங்களுக்கு மூளையில் ரத்த குழாய்கள் வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருமுறவங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீதிங் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம்.